அரிய வகை மான்களை வேட்டையாடிய வழக்கில் ஹிந்தி நடிகர்கள் சல்மான் கான், சயிஃப் அலி கான், நடிகைகள் சோனாலி பிந்த்ரே, தபு, நீலம் ஆகியோர் மீது ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஹம் சாத் சாத் ஹே என்ற ஹிந்தி படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகர்கள் சல்மான் கான், சயிஃப் அலி கான், நடிகைகள் சோனாலி பிந்த்ரே, தபு, நீலம் ஆகியோர் கடந்த 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூருக்கு சென்றனர். ஷூட்டிங்கின் இடையே ஓய்வு நேரத்தில் ஐவரும் ஜீப்பில் அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று அரிய வகை மான்களை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடினர். இந்த விவகாரம் அம்பலத்துக்கு வந்ததும் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீண்ட காலமாக நடந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் 5 பேர் மீதும் குற்றச்சாட்டுகளை நீதிபதி சந்திரலேகா ஜெயின் பதிவு செய்தார். பாதுகாக்கப்பட்ட கருப்பு நிற கலைமான்களை வேட்டையாடியதாக வனவிலங்கு பாதுகாப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. சல்மானை வேட்டையாடும்படி தூண்டிவிட்டதாக சயிஃப் அலி கான் மற்றும் 3 நடிகைகள் மீதும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணையை ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று அறிவித்தார். சிகிச்சைக்காக சல்மான் கான் அமெரிக்கா சென்றிருப்பதால் மற்ற 4வரும் நீதிமன்றத்தில் ஆஜராயினர். நீதிபதி குற்றச்சாட்டுகளை படித்தபோது தாங்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என சயிஃப், தபு, சோனாலி, நீலம் கூறினர். இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 5 பேருக்கும் 6 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். ஆனால் வழக்கின் முக்கிய சாட்சியான ஜீப் டிரைவர் சில ஆண்டுகளுக்கு முன்பே மர்மமான முறையில் காணாமல் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது.